வீட்டில் மல்லாக்கப்படுத்தி விட்டதையே பார்த்துட்டே இருக்கோமே, எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். வேறு எங்கேயுமே கிடையாது, ஓரியன் மால் தான் கூட்டிகிட்டு போனோம். பிள்ளைங்க எங்கள் கூட அவங்க பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட் டைமாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே போயிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணாமல், நாங்கள் போன அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரில, அங்கே கேம் ஷோவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பேத்துக்குமே டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பையன் வந்து இந்த பவுன்சிங் கேம்லாம் வந்து ரொம்ப ஆசையாக விளையாடுவான். சரின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்நாத்தும் விஆர் கேம்லாம் போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வெளியே வந்து அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ரிலாக்ஸேஷனுக்காண்டி மாலுக்கு போகிறோம் அப்படின்னாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயே நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம். இவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து 3 hours ஆயிடுச்சு. ஏன்னா கேம் ஷோலாம் கண்டக்ட் பண்ணாங்களே, சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விண்டோ ஷாப்பிங்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 4 hours கிட்டையாவது ஆயிடுச்சு. இந்த தடவை நான் மாசமாக இருக்கிற காரணத்தினால பிள்ளைங்களை வந்து பெருசாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு, பார்க்குக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்களும் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வெளியே எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து மாலில் வந்து ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குள்ள, அதையும் வாங்கி கொடுத்துட்டு, சரி வந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மேக்ஸ்லேயும் போயிட்டு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.